ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இதில் வந்து ஒரு குட் நியூஸும் இருக்குது. அதுவுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா மிஷினில் உட்காந்து தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து எதனால் இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு வந்து நைட்டு தைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ப்ளவுஸ் கொடுத்தவங்க வந்து முந்தின நாளே கொடுத்துட்டாங்க. அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை. எனக்கு வந்து நேற்றுக்கு கரெக்டாக வந்து ஒரு 4 ப்ளவுஸ் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அந்த ப்ளவுஸை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால தான் எனக்கு இந்த ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் 7 மணிக்குள்ளே நான் வந்து அந்த 4 ப்ளவுஸையுமே தைச்சி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இதை நான் கட் பண்ணி வச்சுட்டு நைட்டு டிஃபன் செய்யணும், அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 9 மணிக்கு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து யூடியூப்லேருந்து ஃபஸ்ட்டு சேலரி வந்துருந்துச்சு. அதை பார்த்தோன்னே அந்த சந்தோஷத்தில் எனக்கு எதுவுமே ஓடலை. கொஞ்ச நேரம் வந்து எனக்கு வேலையே ஓடலை. அப்படியே வந்து ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டேன். இதுக்கு வந்து முழு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் மட்டும்தான். ஏன்னா நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோவை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுறீங்க. நிறைய பேர் அக்கா உங்கள் வீடியோவை பார்த்தா எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்குது, நான் வந்து தைக்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இந்த மாதிரி கமெண்ட் தான் நானும் நிறைய வீடியோ போடுறதுக்கு என்னையுமே வந்து யோசிக்க வைக்குது. எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போதெல்லாம் அமௌண்ட்லாம் வருமா அப்படிங்கிற டவுட்டில் தான் ஆரம்பித்தேன். எல்லாருமே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் வந்து எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேருக்கு வந்து இதில் நம்பிக்கை இருக்காது. இதெல்லாம் அமௌண்ட் எப்படி வரும், நமக்கெலாம் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி தான் நானும் தாட்டோட ஆரம்பித்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து அது ஃபஸ்ட் அமௌண்ட் வந்து நான் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. அதை வந்து வீட்டில் சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன்னா அதில் வந்து டைம் போகிறதே நான் கவனிக்கலை. இந்த ப்ளவுஸ் வேறு கொடுக்கணும், நான் கட் பண்ணிலாம் எடுத்து வச்சிட்டேன். ஆனால் தைக்கணுங்கிறது வந்து எனக்கு தோணுச்சு. மற்ற நேரம் வந்து எனக்கு வந்து நைட்டு வந்து இப்போ நைட்டு தைக்கணும் அப்படின்னா டீ ஏதாவது போட்டு குடிச்சிட்டு தான் நான் உட்காந்து தைக்க ஆரம்பிப்பேன். இன்றைக்கி வந்து நான் எதுவுமே பால் வாங்கி வைக்கல. நான் நைட்டு தைக்கிற மாதிரி பிளான்லேயே இல்லை. அதனால் நான் வந்து ஆனாலும் எனக்கு தூக்கமே வரல. அதை நினச்சிக்கிட்டே வந்து அந்த சந்தோஷத்துலேயே உட்காந்து நான் அந்த 2 ப்ளவுஸையுமே தைச்சேன். கிட்டத்தட்ட இந்த ப்ளவுஸை முடிக்கும் போது 1:15 மணி ஆயிடுச்சு. நான் அந்த 2 ப்ளவுஸோட டிசைனுமே நான் பின்னாடி வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு நல்லா இருக்கா அப்படிங்கிறதையுமே தயவுசெய்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம்லாம் வந்து சாதாரண விஷயமா இருக்கும். எனக்கு வந்து இது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இதை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து கரெக்டாக கொண்டு போவேனா, நான் டெய்லி வீடியோ போடுவேனா, இல்லை எனக்கு அமௌண்ட் வருமா அப்படின்னு நிறைய டவுட்டோடு தான் நான் இந்த சேனல் வந்து ஆரம்பித்தேன். நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் வந்து எனக்கு நீங்கள் உங்கள் வீடியோ பார்த்தா எனக்கு வந்து மோட்டிவேட்டாக இருக்குக்கா, நான் வந்து தைக்கணும்னு நினைக்கிறேன், நான் டெய்லி தைச்சி நிறைய வருமானம் சம்பாதிக்க நினைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சில பேர்லாம் வந்து அக்கா வந்து டெய்லரிங்கில் ஒரு டிப்ஸ் எல்லாம் சொல்லுங்கள், சின்ன சின்ன தப்பு வந்தால் நம்ம எப்படி கரெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி வீடியோ வந்து கேட்குறீங்க. நான் வந்து இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால என்னால் அந்த மாதிரி வீடியோ வந்து எடுக்க முடியல. எனக்கு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் வரும். நான் அதை வந்து வீடியோவாக எடுத்து வச்சு நான் மொத்தமாக ஒரே வீடியோவாக போடுறேன். அப்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். எப்போவுமே வந்து நம்ம வாயிட்டு சொன்னோம் அப்படின்னா அந்த இது வந்து எப்படி வந்து சரி பண்ணணும்னு தெரியாது. அதனால் நான் வந்து அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. அதே மாதிரி ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நேற்று வீடியோவில். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அக்கா நான் வந்து தச்சு பழகிட்டுருக்கேன், எனக்கு வந்து ப்ளவுஸை வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணதுக்கு எனக்கு வந்து ஐடியா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு தையல் வந்து போட்டு எடுக்கும்போதே ஸ்ட்ரைட்டாக தையல் போடணும். அதுக்கப்புறமா அந்த நூலை வந்து கட் பண்ணணும். அப்புறமா வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு போடும்போது ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி முடிக்கும் போதும் பேக் ஸ்டிச் போட்டு முடிங்க. அப்போனா தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நூல் வந்து கட் ஆகாது. ப்ளவுஸ் வந்து கொடுக்கும்போதே அவங்க வந்து கொஞ்சம் கசங்கி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அயன் பண்ணிட்டு தைங்க. அப்போ உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ப்ளவுஸ் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு தையல் போடும்போது நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு சின்னதாக ஒன்று கிராஸ் ஆகிருக்கு, அதாவது ஒரு வளைஞ்சி தையல் போட்டேன், இல்லை வந்து நான் வேறு இடத்துல தையல் போட்டேன் அப்படின்னாலும் அதை பிரிச்சுட்டு கரெக்டாக வந்து தையல் போட்டு கொடுங்க. இந்த 2 ப்ளவுஸும் வந்து தைக்கும்போது எனக்கு ஒரு 1000 ரூபாய் கிடச்சிது. அதை ஏன் நம்ம வேண்டான்னு சொல்லுவானுங்கக்காக தான் இந்த ப்ளவுஸை வந்து வாங்கினேன். இந்த ப்ளவுஸை கிட்டத்தட்ட அவங்க கொடுக்கும்போது என்கிட்ட சொல்லி தான் கொடுத்தாங்க. எனக்கு வந்து இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் நான் நைட்டு உட்காந்து தைச்சேன். நிறைய பேர் நினைக்கலாம் அக்கா வந்து காலையிலே எந்திரிச்சு தைக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி. காலையிலே நான் எந்திரிச்சு தைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா பாப்பா ஸ்கூலுக்கு போகணும், அவளுக்கு வந்து சமையல் பண்ணணும், அந்த வேலையும் கெட்டு போகும். அதையும் பார்த்துட்டு இதையும் பார்க்குறது வந்து கொஞ்சம் வந்து சிரமமான வேலை தான். எனக்கு வந்து நான் ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னா ஃபுல்லாக ப்ளவுஸ் தைக்கிறது தான்
இருப்பேன். சமையல் பண்ணுறேன்னா அது ஃபுல்லாக வந்து சமையல் தான் பண்ணணும். அந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு வந்து என்னால் தைக்க முடியும். அதனால தான் நான் நைட்டே தைச்சிட்டேன். ஒரு வேளை நான் நைட்டு வந்து தூங்கிட்டு காலையில் வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சா கூட என்னால் ப்ளவுஸை வந்து கரெக்ட் டைமுக்கு கொடுக்க முடியாது. அதனால தான் எப்போவுமே நான் வந்து வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தூங்குவேன். நம்ம வந்து இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் டைம் கிடைக்கும். நம்ம அந்த டைமில் வந்து தூங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு தான் நான் வந்து இந்த ப்ளவுஸை வந்து நைட்டே உட்காந்து தைச்சேன். இதில் அவ்வளோ நேரம் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சாரீ வந்து ஃபால்ஸ் அடிக்க வேண்டியது இருந்துச்சு, சாரீ முந்தி அடிக்க வேண்டியிருந்துச்சு. முந்தி வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு போட்டு கொடுக்க வேண்டியிருந்தது, அந்த குஞ்சான்னு சொல்லுவோம்ல, அதை வந்து போட்டு கொடுக்க வேண்டியிருந்துச்சு. ஒரு ப்ளவுஸில் வந்து குஞ்சா இல்லை. அப்போ ரெடிமேடாக ஒன்று விற்காங்கல்ல லேஸ் மாதிரி, அதை வந்து வாங்கி அட்டாச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த வேலைலாம் எக்ஸ்ட்ரா வேலை தான். இது எல்லாம் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து லேட் ஆயிடுச்சு. இல்லைனா ஒரு 12 மணிக்கே கூட முடிஞ்சிருக்கும். நான் வந்து வேண்டான்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா அவங்க வேறு யார்ட்டையோ கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. இந்த 1000 ரூபாய் வந்து நமக்கு கிடைக்காம போயிருக்கும். அதனால் எப்போவுமே வந்து அவங்களுக்கு ஒருத்தங்க வந்து ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன டைமாக இருந்தாலும் பரவாயில்ல, தையுங்க. மறுநாள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. நம்மளை யாரும் வந்து கேட்க போகிறதில்ல, ஏன் வந்து ரெஸ்ட் எடுக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து கிடைக்கிற வாய்ப்பை வந்து பயன்படுத்துங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பிகினராக இருக்கிறவங்கலாம் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து அடிக்கடி வரும். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து மேலே வர முடியும். ஏன்னா கஸ்டமருக்கு வந்து நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரணும். அந்த பொண்ணு வந்து எந்த டைம் கொடுத்தாலும் நம்மக்கிட்ட தச்சு கொடுத்துருவா அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா நேரமுமே வந்து அர்ஜெண்ட்டாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏதோ ஒரு சூழ்நிலை எமர்ஜென்சி காரணமாக அவங்க வேறு யார்ட்டையா கொடுத்துருப்பாங்க, அவங்க வந்து தைக்காமல் மறந்துருப்பாங்க, அந்த கோவத்தில் வாங்கிட்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி வந்து பண்ணும்போது நம்ம அதை கரெக்டாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அடுத்த ப்ளவுஸும் நம்மகிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒரு ப்ளவுஸாவது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்த டைம் போக இப்போ வந்து எனக்கு வந்து தைக்கவே முடியல. சில டைம்லாம் தைக்க முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. ஆனாலும் நான் வாங்குறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளை நம்பி வந்துட்டாங்க. ஆனால் நம்ம வந்து வேண்டான்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அடுத்த ப்ளவுஸ் வந்து நமக்கு எமர்ஜென்சினா கொடுக்க மாட்டாங்க. அதனால் நான் வந்து வாங்கிடுவேன். அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து நான் தச்சு கொடுக்கும்போது பிகினராக இருக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ப்ளவுஸ் கொடுக்குறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு நம்ம வந்து காசு வாங்குற விஷயத்தில் நான் கொஞ்சம் வந்து லூஸாக விட்டேன். அது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒருத்தங்களுக்கே வந்து 1000 ரூபாய் தர வேண்டியது இருக்குது, 800 ரூபாய் தர வேண்டியது இருக்குது. இப்படி வந்து எனக்கு ஒரு 5000 ரூபாய் கிட்ட எனக்கு வந்து தையல் காசே வராமல் இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் யோசித்தேன், இனிமேல் நான் எந்த ப்ளவுஸ் கொடுத்தாலுமே காசு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணுற இந்த சின்ன சின்ன தப்பு தான் வந்து நம்மளுக்கு வந்து காசு கொடுக்குற விஷயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிடும். இப்போலாம் வந்து எந்த ப்ளவுஸுமே வந்து நான் காசு கொடுக்குறதே கிடையாது. மேக்ஸிமம் வந்து 99% வந்து ப்ளவுஸ் காசு கொடுத்து தான் வாங்கிட்டு போவாங்க. ரொம்ப பழக்கமானவங்க, ரொம்ப காலமாக என்கிட்ட தச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறவங்க 1ஆந்தேதி தான்க்கா சேலரி, 2ஆந்தேதி தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கரெக்டாக இருப்பாங்க. அதனால் நான் கொடுத்துருவேன். நீங்கள் வந்து நேற்றுக்கு எத்தனை ப்ளவுஸ் தைச்சிங்க, எவ்வளோ அமௌண்ட் வந்து சம்பாதிச்சிங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். சின்ன சின்ன விஷயத்தில் வந்து நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் தான் நம்மளை வந்து இன்னும் வந்து நிறைய உழைக்கணும் அப்படிங்கிறது தோணும். எனக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்துட்டுன்னு சொன்ன டைம் வந்து எனக்கு அந்த டைமில் வந்து நான் என் கண்ணு முன்னாடி வந்த வார்த்தை என்ன அப்படின்னா, அது சினிமா டைலாக்காக கூட உங்களுக்கு தோணலாம். உங்களுக்கு இப்போ இதெல்லாம் ஒரு விஷயமாக்கா அப்படிங்கிற கூட யோசிக்கலாம். எனக்கு வந்து தோணுது, ஜெயிச்சிட்டமாரா அப்படிங்கிற வார்த்தை தான் உண்மையிலே வந்து எனக்கு தோணுச்சு. அந்த செகண்ட் வந்து எனக்கு தோணுது அது மட்டும்தான். ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து சாதாரண விஷயமா கூட இருக்கலாம். நிறைய பேர் வந்து இதெல்லாம் ஒரு விஷயமாக்கா, இதுக்கெலாம் வந்து இவ்வளோ எமோஷனல் ஆகுறீங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். எனக்கு வந்து இது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நமக்கு வந்து யூடியூப் பற்றி ஒன்றுமே தெரியாது, எனக்கு சொல்லிக் கொடுக்கவும் ஆள் கிடையாது. என் ஹஸ்பண்டுக்குமே இதை பற்றின எந்த நாலேஜுமே இல்லை. நான் வந்து ஆரம்பிக்கிட்டான்னு கேட்கும்போது அவங்க என்ன நோன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணி பாப்பா, உனக்கு முடிஞ்சது அப்படின்னா செய் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. நான் வந்து இதில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, என் ஹஸ்பண்டு வந்து என்னை நம்பி ஒரு வேலையை வந்து நீ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதை நான் ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிறது என்னை விட அவங்க தான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதனால் என் வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சப்போர்ட்டை வந்து எப்போவுமே கொடுங்க, இன்னுமே நிறைய கொடுங்க. உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சில விஷயம் வந்து நம்ம வாயிட்டு சொல்கிறத விட நான் வந்து அதை ப்ளவுஸில் காமிச்சு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அதனால தான் சில கமெண்ட்டுக்கு வந்து நான் பதில் சொல்லாமல் இருந்திருப்பேன். அதனால் நீங்கள் அதை பற்றி வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நான் அதுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். நான் போடுற வீடியோவில் வந்து எதாவது திருத்திக்கணும், இல்லை வந்து நான் இந்த விஷயம் வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா தயவுசெய்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேன். நிறைய பேர் வந்து வளையல் போடுங்கக்கா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. எனக்கு வந்து வளையல் உண்மையை சொல்லணுன்னா வளையல் போட்டிருப்பேன் மற்ற நேரம். நான் அந்த தைக்கிற டைம் வந்து எனக்கு கையில் வந்து ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. அதனால தான் போட மாட்டேங்க. ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு அவசரமாக தைச்சிட்டு இருக்கிறதுனால என்னால் வந்து வளையல் போட்டு என்னால் தைக்க முடியல. அந்த அவசரமாக தைக்கும்போது அது வந்து தட்டுற மாதிரி இருக்குது. கொஞ்ச நாளில் வந்து நான் அதை பழகிக்கிறேன். கண்டிப்பாக வந்து நான் போடுறேன்.
நீங்கள் வந்து சொன்னீங்கன்னு ஒரு 2 நாள் வந்து வீடியோவில் வந்து நான் வளையல் போட்டிருந்தேன். மறுநாளே வந்து என் கையில் வந்து எண்ணெய் ஊற்றி அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து காயமாயிட்டு, அதனால் கழட்ட வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு. அதுக்கப்புறம் போடவே முடியல. ஆனால் கண்டிப்பாக வந்து இனிமேல் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து ஒரே நாளில் வந்து நான் மாறிருவோம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எனக்கு வந்து அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது தைக்கும்போது. அதனால் மட்டும்தான் போடலை. ஆனால் நான் கண்டிப்பாக போடுறேன். இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து நான் 2 ப்ளவுஸோட டிசைனுமே போட்டிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு எனக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்கள் நல்லாயிருக்கா அப்படிங்கிறத. நீங்கள் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க அந்த ப்ளவுஸ்க்கு அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். இந்த ப்ளவுஸ் வந்து தச்சு முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து வீடியோ வந்து எடுத்தேன். ஏன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எடுக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன் பார்த்துக்கோங்க. தைக்கிற அவசரத்தில் மறந்துட்டேன். அதனால் முடிச்சதுக்கப்புறம் தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது. நீங்கள் வந்து இந்த மாதிரி நைட்டு வந்து ஒரு வேலை இருக்குது அப்படின்னா நைட்டு பண்ணுவீங்களா காலையில் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுமே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. நான் வந்து இந்த ப்ளவுஸை வந்து முடிச்சுட்டு தூங்க போயிட்டேன். மறுநாள் வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு வேலையும் இல்லை. அதனால் வந்து நான் மறுநாள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இன்றைக்கி எத்தனை ப்ளவுஸ் வந்து தச்சுருக்கீங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மணியை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2 ப்ளவுஸ் தான். இந்த ப்ளவுஸ் ஒன்று, நான் இப்போ தச்சதுக்கு வீடியோ போட்டிருக்கேன்னா அந்த ப்ளவுஸ் ஒன்று. இந்த 2ம் தான் நான் வந்து நேற்று தைச்சேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து கிளாரிட்டியாக தெரியும்னு நினைக்கிறேன். அப்போலாம் வந்து கொஞ்சம் மங்கலாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு இந்த ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ் தான். இதுவும் இன்னொரு ப்ளவுஸ் வந்து அந்த பிங்க் கலர் ப்ளவுஸு. இந்த 2 சாரீக்கு வந்து சாரீ ஃபால்ஸ் எல்லாமே அடித்தது நம்ம தான். எல்லாமே அடித்ததுனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மணி வந்து கரெக்டாக 1:10 ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.